விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேற்று உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருந்தார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் ஆட்சி அமைத்து 100 நாட்கள் வெற்றிகரமாக கடந்திருக்கிறது. 100 நாட்கள் வெற்றிகரமான ஆட்சியை நடத்தியிருக்கிற முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துவதற்கும் இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் எந்த இடையூறும் இல்லாமல் தொடருவதற்கு எங்கள் ஆதரவு எப்போதும் உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசினோம், நன்றி தெரிவித்தோம். அதேபோல தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலிடம் என்பதை உறுதிப்படுத்தி தீர்மானம் கொண்டு வந்ததற்காகவும் எங்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டோம். அதேபோல நாடாளுமன்ற தொகுதி வரையறை தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியான வேறுபாடுகள் கட்சிகளுக்கிடையிலே இருந்தாலும் தமிழர் அனைவரும் ஒரே அணியில் நிற்கிறோம் என்பதை இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு உணர்த்திய அந்த பாங்கையும் நாங்கள் சுட்டிக்காட்டி அவருக்கு எங்கள் பாராட்டுகளை தெரிவித்தோம். மாநாட்டு தீர்மானங்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கினோம். ஏனென்றால் மாநில உரிமைகள் தொடர்பான அனைத்து தளங்களிலும் தமிழ்நாடு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை 125 தீர்மானங்களாக வரையறுத்திருக்கிறோம். அந்த தீர்மானங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் மாநில சுயாட்சியை ஓங்கி உரத்து முழங்குவது என்பதாகும். மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே பேசுகிற போது மாநில சுயாட்சியை தமிழ்நாடு அரசு, தவேக அரசு வலுவாக முன்னெடுக்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா கலைஞர் காலத்தில் இந்த கோரிக்கை வலுவாக பேசப்பட்டது. அந்த தலைவர்களை தொடர்ந்து நீங்களும் அதே வழியில் மாநில சுயாட்சிக்கான குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு, இன உணர்வு அல்ல. பிற மொழி பேசும் இனம் ஆகியவற்றுக்கு எதிரான வெறுப்பு அரசியலும் அல்ல. சாதி ஒழிப்பு, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, அகில இந்திய அளவில் தேசிய இனங்களின் ஐக்கியம் ஆகியவற்றை முன்னிறுத்துவதுதான் என்பதை உணர்த்தும் மாநாடாக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த சந்திப்பு மிகவும் சிறப்பாக அமைந்தது. கூடுதலாக மேகமலை மற்றும் அமுதன் படுகொலை ஆகிய பிரச்சினைகளையும் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு சென்றோம். மேகமலையில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அங்கே வசித்து வரும் மக்கள், விவசாயம் செய்து வரும் மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படக்கூடாது. அவர்களுக்கு எதிராக அளிக்கப்பட்டிருக்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய என்ற கருத்தை ஏற்கனவே அமைச்சர் கூறியிருக்கிறார். சட்டத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள் கூறியிருக்கிறார். அதனை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். காலதாமதம் இல்லாமல் சீராய்வு மனுவை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் முதலமைச்சருக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். அதேபோல அமுதன் படுகொலைக்கு பின்னணியில் போதைப்பொருள் புழக்கம் இருப்பதாக அமுதனின் பெற்றோர் உள்ளிட்ட பலரும்
தொண்டு நிறுவனங்களை சார்ந்த பலரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற நிலையில் அந்த குறிப்பிட்ட வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்பதையும் தாண்டி போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதைப் பொருள் ஒழிப்பு அதிரடிப்படை ஒன்றை உருவாக்கிட வேண்டும், அதற்கு முதலமைச்சரின் கூடுதல் கவனம் தேவை என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைத்திருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தோட 100 நாள் ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை பழக்கம் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எப்படி இருக்கு? குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலத்திலே பட்டியலின அந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் சரி, பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் வந்து இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரியான சமூக சிக்கல்கள், வன்முறைகள், படுகொலைகள் ஆகியவற்றிற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி அல்லது குறிப்பிட்ட ஆட்சி மட்டுமே பொறுப்பேற்க முடியாது. நம் ஒவ்வொருவருக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது. அதனை கட்டுப்படுத்துவதற்கு சமூக ஆர்வலர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. முதலமைச்சரின் கவனத்திற்கு இதை கொண்டு சென்றிருக்கிறோம். தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், போதைப்பொருள் புழக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த அல்லது ஒழித்து கட்ட முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். திமுக ஆட்சியில வந்து எந்த விஷயத்தை வச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை பழக்கம் அதிகமா இருக்குன்ற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க. இன்னும் அதே தான் நீடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க இந்த வேறுபாடு? இன்னும் ஒரு கேள்வி, விசிகாவின் அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் என்ற அந்த ஆக்ரோஷமான குரல் இன்று தாவேக ஆட்சி வந்த பிறகு குறைத்திருக்கிறதோ என்று பல தரப்பு மக்கள் சொல்லியிருக்காங்க. திருமாவின் குரல் எப்படி இருக்கு? நாங்களாகத்தான் இருக்கிறோம். எங்கள் வீரியம் எங்கேயும் நீர்த்து போகவில்லை. திட்டமிட்டு சிலர் அப்படி எங்களுக்கு எதிராக ஒரு உளவியல் சிக்கலை உருவாக்குவதற்காக பரப்புகிறார்கள். இது வெறும் அவதூறு, அவ்வளவுதானே தவிர எந்த இடத்தில் எப்படி எங்கள் குரலை உயர்த்த வேண்டுமோ அப்படி நாங்கள் உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறோம். மக்களின் பார்வையிலிருந்துதான் எங்கள் நிலைப்பாடுகளை எடுக்கிறோம், எங்கள் செயல் திட்டங்களை வரையறுக்கிறோம். தனிப்பட்ட முறையில் எங்களின் நலன்களில் இருந்து, கட்சியின் நலன்களில் இருந்து நாங்கள் எந்த முடிவையும் எடுப்பதில்லை. எனவே உரிய நேரத்தில் உரிய பிரச்சனைகளில் நாங்கள் உரிய குரலை தொடர்ந்து எழுப்பி தமிழக வெற்றி கழகத்துடன் இப்ப கூட்டணி இருக்கிற உறவுக்கும் எப்படி சார் பாக்குறீங்க? எளிமையா இருக்கா? எப்படி பாக்குறீங்க? இந்த ஒப்பீடு தேவையில்லாதது. தாவேகாவோடு நாங்கள் கைகோர்த்திருக்கிறோம். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு எங்கள் ஆதரவை நாங்கள் வழங்கினோம். அந்த அடிப்படையில் எங்களையும் அமைச்சரவையில், கூட்டணி அமைச்சரவையில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி தாவேகா உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளின் சார்பில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக முதல் கட்டமாக நடந்தேறியிருக்கிறது. அது குறித்தும் இப்போது முதலமைச்சரோடு நாங்கள் பேசினோம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அந்த அடுத்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஏற்பாடுகள் நடக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே தாவேக்காவோடு நாங்கள் இணைந்து 100 நாட்கள் தான் ஆகின்றன. அவர்களோடு தொடர்ந்து தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் என்பதை நேற்றைய மாநாட்டிலும் நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ஆளுங்கட்சிகளோடு பயணித்தோம், இனி ஆளும் கட்சியாக பரிணமிப்போம் என்கிற ஒரு முழக்கத்தையும் இந்த மாநாட்டிலே நான் முன்வைத்திருக்கிறேன். இன்றைக்கு கூட்டணி அரசில் நாங்கள் அங்கம் வகிப்பதன் மூலம் நாங்களும் ஒரு ஆளும் கட்சி என்கிற அடையாளத்தை பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டு மக்கள் எமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படி எங்கள் அரசியல் நிலைப்பாடு இருக்கும். தீர்மானங்களை பற்றி அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? மற்ற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டாரு, நோட் போட்டு வச்சுக்கிட்டாரு. குறிப்பாக மேகமலை பிரச்சனை, அமுதன் பிரச்சனை, அதுதான் நாங்கள் வச்ச டிமாண்ட். மற்றதெல்லாம் நாங்கள் அரசியல் ரீதியான சில கருத்து பகிர்வுகள் தான். மேகமலை தொழிலாளர்களுடைய போராட்டம், அந்த வாழிடங்களிலிருந்து அப்புறப்படுத்த கூடாது என்கிற அந்த கோரிக்கை, அது தொடர்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை, இதனை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டார், குறிப்பெடுத்துக் கொண்டார். உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். அதுதான் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். இந்த மாதிரி அது வந்து வெறும் கேங் பிரச்சனைங்கிற மாதிரி, கேங்ஸ்டர் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் ஒரு கருத்தா நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவருடைய பெற்றோரும் விசாரித்து, அங்குள்ள பொதுமக்களும்
தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்களும் விசாரித்து போதைப்பொருள் புழக்கம் இருந்ததனால் அதை கண்டித்த காரணத்தினால்தான் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்கிற இன்னொரு வெர்ஷன் இருக்கிறது. எனவே அதனை புலனாய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட வேண்டும். அந்த ஒரு பிரச்சனைக்காக மட்டுமில்லாமல் கல்வி நிறுவனங்களில் இன்றைக்கு போதைப் புழக்கம் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. எனவே அது குறித்தும் ஆய்வு செய்வதற்கு, அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அதிரடிப்படை, ஒரு ஃபோர்ஸ் உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முதலமைச்சருக்கு முன்னால் வைத்திருக்கிறோம்.